மாதிரி சத்தியமா வியானாவெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. நல்லா இருக்கட்டும் அந்த புள்ள. ஒருவேளை அவங்க ஃபோன் பண்ணி ஹாய் விக்ரம் எப்படி இருக்கீங்கன்னா, நீங்கள் டயல் செய்யும் வாடிக்கையாளர் உங்கள் நம்பரை பிளாக் செய்து உள்ளார் அப்படின்னு வச்சிரு. அமிர்தன் பண்ணா தலைகளே திருகணுமா, அட்ரஸ் கிட்ட வேணுமா அப்படின்னு கேட்பேன். பார்வதி பார்வா பார்வதி. Let's go holidays and Saubhagya Home and Kitchen Appliances presents Behind Woods Vickers Vikram Fans Festival powered by Karthipuram Coimbator's 200-acre Dream Township Premium Plots, Arabian Garden Seafood Restaurant, Naturals, World's fastest growing saloon chain, Air Fiber Wi-Fi, Social Eagle, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, MCR Pure Cotton Club. கார் டாஸ் இந்த டைம்ல வந்த வார்த்தைகளாக இருக்கட்டும். அது ஒன்றும் இல்லை, திருக்குறள் ரொம்ப படிச்சுட்டே இருந்தேன். அதில் இருந்து என்ன விழுந்துட்டீங்க அப்படின்னா நல்லா பாருங்க, நான் அப்போ கூட எஞ்சி தவழ்ந்து போயிட்டு இருப்பேன் உங்ககிட்ட. யாரா இவனுங்க லூஸ் தனமாக பண்ணிருக்கான் இல்லைன்ற மாதிரி இருந்துச்சு. என் கையில் தான் இருந்தாங்க, அப்படியே அவங்க கண்ணெலாம் மேலே போச்சுங்க. அதெல்லாம் நான் தான் க்ளோஸ் அப்பில் பார்க்குறேன். இங்கே நான் உண்மையை சொல்லிடுறேன், ஜென்ரலாகவே கெட்ட வார்த்தையில் தான் பேசுவோம். ஷோக்காக நம்ம எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி ஒரு லிமிட்டில் வாழ்ந்துட்டு இருப்போம். இது என்னடா ஷோ தாண்டிடுச்சுங்க. அது இதுக்கு மேலே இவங்கிட்ட டீசென்சியை மெயின்டைன் பண்ணி ஷோவில் இருந்து என்ன பண்ண போகிறோம். அப்புறம் அவனும் திட்ட ஆரம்பித்தான். அவர் இப்போ வெளில வந்துட்டு ஷோ முடிஞ்சிருச்சு. அவர் வாங்க இறங்குங்க என்ன, அவர் பாவம் அவருக்கு 1000 தான் இருந்தாலும் பாரு கார் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு போல் அவருக்கு இறங்குற. ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது யார் விக்ரம்? இதான் ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் எப்படிங்க ஞாபகம் இருக்கும்? உங்களுக்கு யாருக்கா ஞாபகம் இருக்கா? ஓ சோ ஆமா, நான் இத சொன்னதுக்கு அவன் தள்ளி விட வரைக்கும் போவானுங்க. கேட்டா அதான் நான் போட்டது வேற. இதுல நீங்க ஏங்க திருப்பி வந்த வியான மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? கம்முன்னு இருங்க, விடுங்க. பாட்டை போடுங்கப்பா, போடு மாலையே போடுமா. சில விஷயங்கள் அவள் வந்து ரொம்ப அவளுக்கு ஹேண்டில் பண்ண தெரியாது. அந்த வீட்டில் அவளுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது கூட அவள் வந்து ரொம்ப வேவரி மைண்டாக இருந்தது. அப்படியா இப்படியான்றது பாசிட்டிவா இன்டெலிஜென்ஸ், நெகட்டிவ் இன்டெலிஜென்ஸ்ங்க, நல்ல மூளை. Let's Go Holidays மற்றும் Saubhagya Home and Kitchen Appliances presents Behind Woods Vickers Vikram Fans Festival powered by Karthipuram Coimbator's 200-acre Dream Township Premium Plots, Arabian Garden Seafood Restaurant, Naturals, World's fastest growing saloon chain, Air Fiber Wi-Fi, Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform மற்றும் MCR Pure Cotton Club. Everyone's favorite second runner-up of Bigg Boss season 9, Vickers Vikram. Once upon a time. நீங்க சொன்ன மாதிரி அது கேம். இப்போ நான் கேட்க போற அடுத்த கேள்வி அங்கேயே கைத்தட்ட போறோம், அந்த கார் டாஸ். ஓகேங்களா? அது வந்து ஐயா ஒருத்தரும் ஒரு விஷயமா அது ஒரு புரிதலோட அவங்கவுங்க எக்ஸ்பிளனேஷன் எனக்கு கொடுத்துட்டாங்க. ஏன்னா நான் ரீசெண்டாக எடுத்தவங்கள அவங்கவுங்க சொன்னாங்க. பட் அந்த டைமில் வந்த வார்த்தைகளாக இருக்கட்டும் எங்களுக்கே வந்து வாஸ் லைக், அது ஒன்றும் இல்லை, திருக்குறள் ரொம்ப படிச்சுட்டே இருந்தேன். அதில் இருந்து ஸோ அந்த மாதிரி தான். ஐயோ இவ்வளோ கோவம் வரும் விக்ரம்க்கோ ஓகே அப்படின்ற ஒரு விஷயம். கோவன்றது ஜென்ரல், பட் இந்த இடத்துல ஹவுஸில் வந்து யூனோ யூ லிட்டரலி இறங்கி சண்டை போடுற அளவுக்கு அந்த இடத்துல நாங்கள் பார்த்தோம். ஸோ சொல்லுங்கள், அந்த கார் டாஸ்க் எப்படி இருந்தது விக்ரம்? அதை எங்கே கேட்குறீங்க? ஜாலியாக போக வேண்டிய டாஸ்க்குங்க அதெல்லாம். அவன் பாட்டு அமைதியாக உட்காந்துருந்தா நைட்டு ஃபுல்லாக காமெடி பண்ணிட்டு பாட்டு பாடிட்டு அந்த மாதிரி என்டர்டெயின் பண்ணியிருப்போம். அதை நோக்கி தான் நாங்கள் திருப்பி டைவர்ட் பண்ணி நாங்கள் நிறையா கொண்டு போக ட்ரை பண்ணோம். அன்ஃபார்ச்சுனேட்லி தே ஹேட் அதர் பிளான்ஸ்ன்ற மாதிரி. அது அவனுங்க முதல்ல வார்த்தைகள் ஒரு மாதிரி போச்சு. என்னடா இது இப்படி பேசிகிட்டு இருக்கானுங்களேன்னு. எல்லா கண்டஸ்டண்ட்டுக்கும் பேக் ஆஃப் தி ஹெட்டில் எப்படி இருக்குன்னா, நம்ம கேமை முன்னாடி நகர்த்தி கொண்டு போகணும். கேமை நிறுத்தி பிக் பாஸை கூப்பிட்டு எல்லா ஆட்டத்தையே கலைஞடான்னு சொல்கிற வீக் அது கிடையாது. அது ஃபஸ்ட் வீக் பண்ணலாம், செகண்ட் வீக் பண்ணலாம். ஸோ டுவர்ட்ஸ் தி எண்ட் ஆஃப் தி ஷோ வரும்போது நம்ம அதை பண்ணக்கூடாது. ஸோ எல்லாத்தையும் நிறுத்தி முன்னாடி போகலான்னு நினச்சோம். அப்புறம் உங்களுக்கே தெரியும், நம்மளுக்கு கால் மறத்து போச்சு. சரிங்களா, நான் இடத்துல போய் இப்படி சிக்கிக்கிச்சு என் கால். நானும் கட்டவரில் இப்படி ஆட்டிகிட்டே இருந்தேன். சரி ஆடுது இருக்கலாம், ஆடுது. அப்புறம் ஒரு பாயிண்டில் ஆடுன்னு நான் கமாண்டு கொடுக்குறேன், கமாண்ட் போக மாட்டேங்குது, கட்ட விரல் ஆடலை. அப்புறம் யோசித்தேன், ஒரு பேச்சுக்கு பிக் பாஸ்க்காக உயிரை கொடுப்போன்னு சொல்லிட்டோம். நிஜமாலே ரத்தம் கித்தம் போகாமல் 127 ஹவர்ஸில் படுற மாதிரி அப்புறமா காலை கீம்புட்டேட் பண்ணிட்டானுங்கன்னா என்ன வேணாம்டா இறங்கிடலாம்டா
டிடிஎஃப் தானடா விட்றா பரவாயில்லடா இறங்கிடலாம் வேறு யாராச்சும் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு இறங்கிட்டேன். இறங்கினோடனே எனக்கு கால் வரல, உயிரே இல்லை எனக்கு. பிக் பாஸ் விக்ரம் மாதிரி ஓகே 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 அப்படின்னு இருந்துச்சு. அப்புறமா ரத்த ஓட்டம் வந்தோன்னே சரியாயிடுச்சு. சரி எனக்கு அப்புறம் அதுக்கு மேலே நான் வந்து சுபிக்ஷாவும் அரோராவும் அந்த பிடிச்சி தொங்குற அந்த டாஸ்கில் எப்படி நாங்கள் பீன் பேக்லாம் போட்டு நான் சாப்பிட்லாம் அவங்களுக்கு கிண்டல் பண்ணிட்டு ஜாலியாக இருந்தோமோ அந்த மோடுக்கு போகலான்னு நான் போய் உக்காந்தா திடீர்னு பார்க்குறேன் காருக்குள்ளே ஒரு சலசலப்பு. நான் பீன் பேக்கில் ஹாயாக உட்காந்துருக்கேன், மைண்ட் செட்டே வேறு. இவனுங்க என்னடா டே என்ன விழுந்துட்டீங்க அப்படின்னா நல்லா பாருங்கள், நான் அப்போ கூட எந்திச்சு தவழ்ந்து போயிட்டுருப்பேன் அவங்கக்கிட்ட. ஏன்னா பீன் பேக்லேருந்து வேகமாக எந்திரிக்க முடியாது சரியா. எஞ்சி போயிட்டேன், அவனுங்க கதை இடிக்கிறானுங்க. எனக்கு பேனிக் தாங்க, என்ன நடக்குதுன்னே புரியல. யாரா இவனுங்க லூஸ் தனமாக பண்ணிருக்காங்க இல்லைன்ற மாதிரி இருந்துச்சு. சரி இழுத்து அப்புறமா அவங்கள விக்ரம் இழுங்கன்னாங்க சாண்ட்ரா. நான் தான் இழுக்கிறேன். இழுத்ததுக்கப்புறம் சரி சாண்ட்ரா எழுந்துறீங்கன்னா என் கையில் தான் இருந்தாங்க. அப்படியே அவங்க கண்ணெலாம் மேலே போச்சுங்க. அதெல்லாம் நான் தான் க்ளோஸ்அப்பில் பார்க்குறேன். அந்த ஆங்கிள் உங்களுக்கு யாருக்கும் கேமராவில் வந்திருக்க வாய்ப்பு இல்லை. நான் லிட்டரலாக இங்கே பார்க்குறேன், உயிரே இல்லை. நான் வந்து சபரிக்கு தான் அவன் அந்த என்சிசிலாம் போனால அந்த அன்கான்ஷியஸ் ஆனால் என்ன பண்ணணுன்னு தெரியும். நான் சபரி அப்படின்னு கூப்பிடாம அப்புறம் உள்ளே தண்ணி எடுக்க ஓடுவேன். அப்போமா பேனிக் ஆகிடுச்சு, ரொம்ப ஒன்றும் புரியலைங்க. நானுங்க தினமும் ஆலமரத்தடியிலே புஷ்பலதா மடியிலன்ற மாதிரி அவன் அன்கான்ஷியஸ் ஆகிறவங்க தினமும் கையிலையா பார்த்துன்னு இருக்கேன். ஒன்றுமே புரியல அந்த இடத்துல என்ன பண்ணணும்னு. அப்புறமா அவங்க டாக்டர்கிட்ட போனோன்னே சபரி கத்துறான், நான் காம் பண்ணுவேன். நான் கத்துவேன், சபரி காமணும். நாங்கள் 2 பேரும் கானா கத்துவார். ஏன் கத்துறோம் எதுக்கு கத்துறோன்னே தெரியாமல் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு. இந்த கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்டில் சில பல வார்த்தைகள் நான் சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு. நான் உண்மையை சொல்லிடுறேன். ஜென்ரலாக நான் ஒன்றும் காலையில் இருந்துச்சு திருப்புகழ் திருவாசகம்னு பேசுகிற ஆள் கிடையாது. என் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஜென்ரலாகவே கெட்ட வார்த்தையில் தான் பேசுவோம். அப்படி பேசினா தான் நார்மலாக இருக்கானுங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி வாழ்ந்தாங்க. ஷோக்காக நம்ம எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி ஒரு லிமிட்டில் வாழ்ந்துட்டு இருப்போம். இது என்னடா ஷோ தாண்டிடுச்சுங்க. அது ஷோ டிடிஎஃப் காயினு பாயிண்ட்ஸு ஓட்ஸு எல்லாத்தையும் தாண்டிடுச்சு. எனக்கு என்னென்னா இதுக்கு மேலே இவங்கிட்ட டீசென்சியை மெயின்டைன் பண்ணி ஷோவில் இருந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு திட்ட ஆரம்பித்தேன். அப்புறம் அவனும் திட்ட ஆரம்பித்தான். அவர் இப்போ வெளில வந்துட்டு ஷோ முடிஞ்சிருச்சு. அவர் கமருதன் அவருமே நல்ல 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 வார்த்தைகள் அவர் கொஞ்சம் திட்ட ஆரம்பித்தார். அப்புறமா பிக் பாஸ் வெளியில் வாங்கினார். வரஜி அப்படின்னு வெளில போனேன். வாங்க இறங்குங்கன்னு. அவர் பாவம் அவருக்கு 1000 தான் இருந்தாலும் கார் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு போல். அவருக்கு இறங்குற மனப்பான்மை அவருக்கு இல்லை போல். அதனால அவரும் இறங்கலை. நான் ரொம்ப பண்பாக எனக்கு தெரிஞ்ச பண்பாக சார் ப்ளீஸ் நல்லா பாருங்கள், வெளியில் கிளைமேட்லாம் நல்லா இருக்கு அவ்வளோதான் சொன்னேன். அதில் ஒரு 9 டிகிரி ஏறி இருக்குன்ட்டு அதுக்கு போய் இவ்வளோ பெருசாக எல்லோரும் இது பண்ணுறேன். மற்றபடி அதெல்லாம் ஃப்ளோவில் நடந்திருந்தாங்க. அது என்ன சொல்கிறது, இறங்கியிருந்தால் என்ன நடந்திருக்கும், அவன் இறங்காதது ஏன், இதெல்லாமே எனக்கும் புரியலை. இட் ஜஸ்ட் ஹேப்பன்ட், தட் டே ஜஸ்ட் ஹேப்பன்ட். அண்டு சி எனக்கு என்னென்னா திருப்பியும் பாரு கமருதனை ரொம்ப எனக்கு வில்லனைஸ் பண்ணுறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்கள ஜஸ்டிஃபை பண்ணுறதும் கஷ்டமாக, ரொம்ப தர்ம சங்கடமான ஒரு சுச்சுவேஷன் தான் இது. இதுக்கு அவங்க தான் பதில் சொல்லணும். எங்கள் சைட்லேருந்து பார்க்கும்போது இது நடந்துச்சு. ஒரு லேடி அன்கான்ஷியஸ் ஆனாங்க, என் கையில் தான் ஆனாங்க. அதுக்கு நான் ரியாக்ட் பண்ணேன், அவ்வளோதான். ஆனால் இப்போ இந்த கார் டாஸ்க்கு ஃபஸ்ட்டு உள்ளே ஆரம்பிச்சது யார்? உள்ள ஆரம்பிச்ச அந்த கான்வர்சேஷனில் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது யார்? விக்ரம். இதான் ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் எப்படிங்க ஞாபகம் இருக்கும்? அது 3 பேரும் தான் ஏதோ பேசிகிட்டு இருந்தாங்க. பாரு கமருதன் சாண்ட்ரா 3 பேருமே வார்த்தையை விட்டாங்க. இதில் யார் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாலும் ஞாபகம் இருக்காதுங்க எனக்கு, நிஜமாலே இல்லை. உங்களுக்கு யாருக்கா ஞாபகம் இருக்கா? சோ வெதர் நீங்க போட்டதுன்னு வந்திருக்கு ஐயா. அப்படிங்களா? ஆமா, நான் இதை சொன்னதுக்கு அவன் தள்ளி விட வரைக்கும் போவானுங்க. கேட்டா தேவர் மகன் சிவாஜி மாதிரி வெதை நான் போட்டது வேற. இதுல நீங்க ஏங்க திருப்பி வந்த வியான மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? கம்முன்னு இருங்க, விடுங்கங்க. நம்ம ஏதாச்சும் சின்னதாக தாங்க அங்கே ஜோக் சொல்லுவோம். காமெடினால ஹர்ட் பண்ணுறேன்னுமானுங்க. திரும்பி இருந்து நீ எல்லாம் உருப்படுவியான்மானுங்க. என்னடா காமெடி சொன்னால் ஹர்ட்ன்றீங்க, உருப்படுவியான்னு ஓப்பனாக கேட்குறீங்க. யாரா நீங்கன்ற மாதிரி இருக்கும் அந்த வீடு. பிக் பாஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா அது கேமுங்க, முடிஞ்சிருச்சு. இப்போ ஈவன் when we see them outside எங்களுக்குள்ள அழகான ஒரு கான்வர்சேஷன் ரிலேஷன்ஷிப் எல்லாமே போகன்றாங்க. விக்ரம் பொறுத்தக்கு எப்படி? இப்போ மேபி நீங்கள் நாளைக்கே திவ்யாவோ இல்லை கமருதனோ இந்த மாதிரி சத்தியமாக வியானாவெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. நல்லா இருக்கட்டும் அந்த பிள்ளை.
சத்தியமாக பார்க்க ஓப்பனாக சொல்லிட்டீங்க. இல்லை நல்லா இருக்கட்டும். அவங்க லைஃபுக்கு நான் சத்தியமாக தேவையில்லை. ஷி மேட் இட் கிளியர். என் லைஃபுக்கு அவங்க தேவையில்லை. நிறைய பேர் இருக்காங்க, இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கே டைம் இல்லை. இங்கே வந்து தான் ஃபேன்ஸை பார்க்க போகுது. அவங்க அவ்வளோதான். அவங்க வேலையை பார்ப்பாங்க, நான் என் வேலையை பார்ப்பேன். நத்திங், நோ எனிமிட்டி, அதெல்லாம் இல்லை. ஒருவேளை அவங்க ஃபோன் பண்ணி ஹாய் விக்ரம் எப்படி இருக்கீங்கன்னா, நீங்கள் டயல் செய்யும் வாடிக்கையாளர் உங்கள் நம்பரை பிளாக் செய்து உள்ளார் அப்படின்னு வச்சிருவீங்க. வேற என்ன? அடுத்த கால் கமருதன் பண்ணா என்னப்பா தம்பி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, தலைகளே திருக்கணுமா, அட்ரஸ் கிட்ட வேணுமா அப்படின்னு கேட்பேன். வேற என்ன பண்ண இல்லைங்க. கமருதன் பாரு ஒரு கால் வருது உங்களுக்கு. பார்வதி பாருவா, பாரு எப்படி இருக்க அப்படி பாரு. அது பாருக்கு எனக்கு உண்டான ரிலேஷன்ஷிப் ஒரு மாதிரிங்க. அது எப்படி சொல்கிறது, சண்டையும் போடுவோம், நைட் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆயிடுவோம். பாரு எப்படின்னா இவள் இப்படி தான் நல்லா தெரிஞ்சிருச்சுல்ல. நீங்கள் என்ன உங்களுக்கு ப்ரெடிக்டபிள் ஆகிட்டாலே ஈஸியாக பழகிடலாம். எப்படி நீ ஏதாச்சும் இதை ட்விஸ்ட் பண்ணி தான் பேச போகிற விடு அப்படின்ற மாதிரி அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே பழகிடும் பாரு. அதனால் இல்லைங்க, பாரு, கமருதன், திவ்யா, இவங்க யார் கூடயும் நான் க்ளோஸ் ஆக போகிறது இல்லைங்க. அவங்க யாரும் அவங்களும் அதே பதிலாக யாரும் வழிகட்டாயமாக வந்து என்கிட்டயும் க்ளோஸ் ஆக போகிறது இல்லை. ஷோ இஸ் டன். அவங்க ஒரு வேளை நாளைக்கு ப்ரொஃபஷ்னலாக அவங்களுக்கு எதாச்சும் ஹெல்ப் தேவைன்னா கண்டிப்பாக பண்ணுவேன். கண்டிப்பாக அந்த இடத்துல. ஏன்னா ஆர்டிஸ்ட் வேர்ல்டில் யாராச்சும் ஒருத்தர் யாருக்காச்சும் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு தெரியாது இல்லை, இட்ஸ் ஆல் இன்ஆர்கனைஸ் செக்டர். நம்மளுக்கு ப்ரொமோஷன் கிடையாது, பிஎஃப் கிடையாது, எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு நம்ம மட்டும்தான் இருப்போம். ஸோ அவங்களுக்கு என்னோட என்ன சொல்கிறது, தினமும் உட்காந்து பேச வேண்டிய அவசியம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. லெட்ஸ் பி ஆனஸ்ட். ஸோ அதை தாண்டி ஏதாச்சும் ஒரு வகையில் ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக இல் பி தேர். அதை தாண்டி அந்த ரிலேஷன்ஷிப் அதுக்குள்ளே பெருசாக எதுவும் இல்லை. வேற கனி, சுபிக்குள்ளே தினமும் தான் டெக்ஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ கனி, சுபி, அரோரா, சபரி, எஃப்ஜே இவங்களாம் க்ளோஸாக தான் இருக்கும். ஆதிரை அவங்களாம் கூட ஐ ஹாவ் ஃப்ரெண்ட்ஷிப். யா, பியூட்டிஃபுல். அண்ட் முக்கியமாக ஒரு நபர் ஐ திங்க் இன்னைக்கு வந்து அரோராவோட அந்த நேம் ரொம்ப அழகாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு. விச் ஷீஸ் பீன் ஃபைட்டிங் ஃபார் இட். ஸோ அதுக்கு வந்து முக்கியமான ஒரு காரணம் ஒரு சொல்லலாம். ஒன்று சொல்லுவா, அரோரா பற்றி எனக்கு நல்லா தெரியும். அவள் வந்து இந்த மக்கள்கிட்ட நேம் போய் நல்லா சேரணும் அப்படிலாம் நினச்சதே இல்லை. நீ என்ன வேணாலும் நினச்சிக்கோடா, நான் சந்தோஷமாக இருப்பேன்றதுக்கு ஒரு அழகான எடுத்துக்காட்டே அரோரா தான். அவள் எதுக்கு ஃபீல் பண்ணுவான்னா, இப்போ விக்ரமோட க்ளோஸாக பழகிட்டு விக்ரம் ஏதாச்சும் சொல்லிட்டா ஃபீல் பண்ணுவாள், கமருதன் ஏதாச்சும் சொல்லிட்டா ஃபீல் பண்ணுவாள். மற்றபடி வெளியில் மக்கள் ஏதாச்சும் சொன்னால் சொல்லுடா நான் போகலான்ட்டு கிளம்பி போயிட்டே இருப்பேன் அப்படின்னு அவள் ஒரு மாதிரி அவகிட்ட அது நம்ம கற்றுக்கணும். அதனால அவள் வந்து இந்த மக்கள்கிட்டேருந்து நல்ல பேர்லாம் இல்லை, அவள் நிஜமாலே நல்ல பொண்ணு. இதுக்கு மக்கள் நல்ல பேர் கொடுத்தாங்கன்னா மக்களுக்கு அது மக்களோட நல்ல பண்பு, கொடுக்கலன்னா உனக்கு கண்ணு தெரில, அவ்வளோதான். ஐ திங்க் இப்போ கூட பார்த்தீங்கன்னா எவ்வளோ அது ஒரு காமெடியாக அழகாக சில விஷயங்கள் அவர் பேசும்போதே வி குட் ஃபீல் த கனெக்ட் இல்லையா? அதுதான் விக்ரம் எப்பவுமே நம்மளை சிரிக்க வைக்கணும் அப்படின்ற ஒன்றும் இல்லை, எமோஷனல் மேனிப்புலேஷன் பண்ண, அவ்வளோதான், வேறு. ஆனால் எனக்கு என்னென்னா விக்ரம் நான் மட்டும் இல்லை, ஐ திங்க் நிறைய பேர் ஆடியன்ஸ் கூட என்ன நினச்சாங்கன்னா, இந்த இடத்துல அவர் அழுதுட்டாரே அப்படின்ற ஒரு விஷயம்லாம் நீங்கள் சொன்ன மாதிரி அஃப்கோர்ஸ் அந்த இடத்துல அந்த இமோஷன்ஸ் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு. பட் எவர் யூ ஃபெல்ட் இட், ஏன்னா நீங்கள் எப்போவுமே மக்களை சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு என்டர்டெய்னராக இருந்தவர். பட் அந்த மாதிரி தருணத்தில் அதெல்லாம் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஃபஸ்ட்டு உள்ள என்ன தோணுச்சா? நீங்கள் நைட்டு மேபி அந்த இடத்துல நீங்கள் அழுது முடிச்சுட்டு தனியாக இருக்கும்போது உங்களுக்கே தோணிருக்கோம்ல, ரொம்ப கிரிஞ்சாக இருக்குங்க. அதுவும் அந்த கனிக்காக ஒரு 12 நிமிஷம் அழுதுருக்கேன் நாமே. அது நிஜமாவே விக்ரம் கொஞ்சம் ஐயோ, அதெல்லாம் வந்து எப்படின்னா அது வெளியில போய் கறி குழம்பு சாப்பிட்டுட்டு நல்லா தான் இருந்திருக்கும். ஐயோ, உங்களோட சபரி ஒருத்தர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு அதுல. ஆமா, அவன் அதுக்கு மேல என் பின்னாடி ஒளிஞ்சுக்கிறேன்ற பேர்ல கேமராவை மறந்துட்டான். கனிக்காக அழுதும்போது அழுது முடிச்சுட்டு நான் என்ன நம்ம பாட்டு கனிக்கு ஃப்ரெண்ட் இல்லைன்னுலாம் சொல்லிட்டோம், இவ்வளோ பெருசாக வந்திருக்கு, அதுக்கு என்ன 4 ஃப்ரெண்ட் இருக்க மாட்டானுங்களா இப்படிலாம் யோசிச்சுட்டு இருந்தேன். அது உண்மை தானே, நம்மளுக்கு எங்கே போய் பேசுகிறதுன்னு வேறு தெரில. அந்த வீக் அந்த மாதிரி ஒரு வீக்கு இருந்த ஒரு கனியையும் அனுப்பிச்சி விட்டாங்க, பற்றி விட்டாங்க. என்னடா இதுன்ற மாதிரி இருந்துச்சு. அது கனிக்காக அழுத போது நிறைய ஃபுல்லாகவே அப்படி தாங்க இருக்கும். வேறு ஒரு சூப்பர் இடத்துல ரொம்ப கிரிஞ்சாக ஃபீல் பண்ணது எப்போ தெரியுமா? ஐயோ, கானா வினோத் ஏதோ சொல்லிடுவார், அந்த மனுஷனை கன்வின்ஸ் பண்ண போய் நான் அழுதுருவேன். அது இவர் என்ன சொன்னாலும் கேட்க போகிறதில்ல, இவருக்காக கன்வின்ஸ் பண்ண போய் நம்ம அழுதுட்டோமேன்னு தோணும். வெங்காயத்துக்கு அழுதுனேங்க ஃபர்ஸ்ட் டைமு. ஐயோ, அது 4 வெங்காயம்னே எனக்கு தெரியாதுங்க. அப்புறம் தான் சொல்கிறேன், வெறும் 4 வெங்காயம், அடே சூப்பர் டீலக்ஸ் திருடுறதுனா திருநீங்க, அந்த வெறும் 4 வெங்காயமாடா திருடுவீங்கன்ற மாதிரி. அது எல்லாமே தப்பான கான்டெக்ஸ்டில் புரிஞ்சுக்குவோங்க அந்த இடத்துல. தான் அந்த என்ன பண்ணுறது, எங்கள் அம்மா அப்படி வளர்த்து தொலைஞ்சிருச்சு.
அண்ட் நீங்கள் வந்து கனி அவர்கள் யூனோ அவங்க வெளியில் போகும்பொழுது அந்த ஒரு விஷயம் வந்து யூ ஆர் லிட்டரலி ஷாக்ட். என்ன நடக்குது அப்படின்ற நீங்களாம் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களா கண்டிப்பாக கனி தான் போகும்னு? ஐயா யாருமே எதிர்பார்க்கல ஐயா என்ன நடக்கும் அந்த வீட்ல அப்படின்ற you were literally shocked. ட்ரூ நீங்க எல்லாரும் ஷாக். சச்சின் ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆன மாதிரி தானே இருந்துச்சு எல்லாருக்கும். ஓகே இல்ல ஒரே பேஜ்ல எடுக்கோமான்னு பார்த்துக்கிட்டேன். ஓகே the bond with you and கனி was completely ரொம்ப அழகான ஒரு பாண்டிங்கா எடுத்துட்டு போயிருந்தீங்க. அந்த இடத்துல உங்களுக்கு என்ன தோணும், என்ன இவனுக்கு சம்மந்தம் இல்லாம ஒரு எவிக்ஷன் கொடுக்குறானுங்க, இவங்க ஏன் போனாங்க அப்படின்றது அப்போதான் உங்களுக்கு அந்த கேமோட ஒரு விஷயமே என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தீங்களே, அதை கேட்குறேன். ஆமாங்க, நாங்கள் ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக பிரியாணி கிண்டுறோன்னு நினச்சோம். திறந்து பார்த்தா வெள்ளை சாதமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்னடா நாம் ஒன்று நினைப்போலங்க இதனால தான் நம்ம இருக்கோன்னு. அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு மிரர் இமேஜ் மாதிரி தான் நான் கனியை பார்த்துட்டு இருந்தேன். கனி அனுப்பிட்டாங்கன்னா என்ன ஏன்டா வச்சுட்டு இருக்கீங்க, அது பண்ணது நம்ம என்ன புதுசாக பெருசாக பண்ணிட்டோம், எனக்கு புரியலை. அண்ட் ஆல்சோ என்ன உங்கள் ரிக்குவயர்மெண்ட் தான் என்ன, ஃபேன்ஸுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அப்படி கனிக்கு கம்மி ஓட்ஸ் வர ரேஞ்சுக்கு என்ன நடந்துச்சு, ஏன் கனி ஃபேன் சம்பாதிக்கலை, வாட் வாஸ் ஹேப்பனிங், நிறையா இட் வாஸ் கோயிங். அடுத்த நாள் நான் தான் கேமராவில் சொன்னேனே, உங்கள் ஈகோ இதெல்லாம் வந்து ஸ்ட்ரென்த்துன்னு நினச்சிக்காதீங்க. ஸ்வீட்டாக இருக்கிறது, ஒருத்தர்கிட்ட சாரி கேட்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஆக்சுவல் ஸ்ட்ரென்த்து. யூனோ தப்பு செஞ்சால் ஒத்துக்கிட்டு அதை திருத்திக்கிறது, அமைதியாக இருக்கிறது, இதெல்லாம் தான் நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு உறவுகள் எல்லாத்தையும் ரொம்ப நாளைக்கு கண்டினியூ பண்ண வைக்கும். எல்லாங்கிட்டையும் முறைச்சிட்டு நான் தாண்டா பெரிய இவன், நான் சொல்கிறது தாண்டா கரெக்டுனா எவனுமே இருக்க மாட்டான். தம்பி நீங்கள் பாட்டு ரூமில் இருங்க, நாங்களாம் ஃபங்க்ஷன் கொண்டாடுறோன்னு வச்சுருவாங்க. ஸோ அதுதான் எனக்கு புரியாத புதுராக இருந்துச்சு. பட் தென் இப்போ புரிஞ்சிருச்சு ஒரு மாதிரி. அண்ட் நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் ஆஃப்டர் பிக் பாஸ் ஓ யூ வாண்ட் டேக் அவே, இந்த ஒரு விஷயம் ஐ ஹவ் லேர்ன்ட் இன் பிக் பாஸ் ஹவுஸ் அப்படின்னா எதை சொல்வீங்க? ஸோ நீங்கள் நல்லவனாக இருக்கிறனால மட்டும் உங்களை பற்றி யாரும் நல்லது சொல்லிடுவாங்க, உங்களுக்கு நல்லது செய்வாங்கன்னு நம்ம நினைக்கவே கூடாது. நீங்கள் நல்லவனாக இருக்கீங்கன்னா அது உங்கள் சாய்ஸ், அதனால உங்களுக்கு நல்லது வரும்னு நினச்சிடாதீங்க. உங்களை பற்றி யாராச்சும் புகழ்ந்து பேசணும், இல்லை உங்களை பற்றி நல்ல விஷயங்கள் சொல்லணும்னா உங்களால் அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கிறதா இருக்கணும், இல்லை உங்களால் உங்களுக்கு ஒரு பெரிய கெட்டது நடக்கதா இருக்கணும், அதை தடுக்கிறதுக்கு அவங்க அப்படி பேசுவாங்க. நீங்கள் நிஜமாலே நல்லவன்னு உங்கள் ஹார்ட்டை புரிஞ்சுக்கிட்டு உங்களை பற்றி நல்லதாக 4 வார்த்தை சொல்கிறாங்கன்னா அவங்களாம் ரொம்ப சொற்பமான மக்கள் தான். அவங்கள ப்ளீஸ் ஹோல்ட் தெம் டு யுவர் செல்ஃப்ஸ். அண்ட் ஆக்சுவலி அந்த வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு முன்னாடி வரைக்கும் ஐ திங்க் ஸோ தேர் வாஸ் அ டாக் கோயிங் ஆன். உங்களோட கேம் எல்லாம் பார்த்துட்டு அந்த வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு முன்னாடி என் கேம் இருங்க அந்த கண்டெஸ்டன்ஸ் எல்லாமும் எல்லாருமே பார்த்துட்டு தேர் வாஸ் லைக் ஓகே டைட்டில்னா ஐ திங்க் இட் ஷுட் பி விக்ரம்ன்ற மாதிரி நிறைய இடத்துல வாங்க. வைல்டு கார்டு என்ட்ரிக்கு முன்னாடி என் கேமை பார்த்துருக்கீங்கன்றதே ஒரு பெரிய அதிசயம். இல்ல அப்படியெல்லாம் இல்லை, விளையாடி இருக்காரா இல்லையா? சரி ஆமா நான் சொல்லிடுவேன் விக்ரம். ஸோ நிறைய காமெண்ட்ஸே வந்தது என்ன அந்த கண்டெஸ்ட்னா இல்லை விக்ரம் தான் டைட்டில் அப்படின்ற ஒரு விஷயம். தென் அந்த வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு அப்புறம் ஒரு வேற விதமான ஒரு கேம் நிறைய விஷயம் வந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் த டைட்டில் வின்னர் இஸ் திவ்யா. இன்னைக்கு அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கு? ஹவு மச் டு யூ திங்க் அவங்களுக்கான ஒரு டிசர்விங் இடத்துல வந்து திவ்யா இருந்திருக்காங்க அண்ட் தட்ஸ் வை ஷி ஹஸ் ஒன் த டைட்டில் நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்து என்ன அதுக்கு? இல்லைங்க, திவ்யாவுக்கு எனக்கும் பயங்கர சிங்க், அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அது என்னங்க அது பிரச்சனை? அதுங்க 2 பேரும் வேவ்லென்த் சிங்க் ஆளுங்க. நானும் அவங்களும் ஒரு 1 arm டிஸ்டன்ஸ் இருந்தால் அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, எனக்கும் பிரச்சனை இல்லை. நம்ம லைஃப்பில் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் வரும்லங்க. நான் ஒன்றும் பெரிய ஈவெண்ட் சொல்லலை, சிங்க் ஆகலை. பட் ஷீ மஸ்ட் ஹவ் டன் சம்திங். எல்லாரும் என்னென்னமோ சொல்கிறீங்க பிஆர் அதுன்னு, பட் அவங்க ஏதோ பண்ணியிருந்தா தானங்க அது வரும், சும்மா ஒன்றும் கிடச்சிடாது. அந்த டைட்டில்ன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ எல்லாரும் ஈக்குவலாக தான் ஏதோ ஒரு ஃபைட் பண்ணியிருக்கோம். ஒருத்தர் 15 lakhs 20 lakhs, நீங்கள் ஏதோ 10 lakhs தெரியல ஏதோ சொல்கிறாங்க. ஐயா இருந்தா கொடுத்துருங்கடா டேய், நான் அது எனக்கும் புரியல. சொந்த டீமே என்னை போட்டு அடிச்சிருக்கானுங்களா, வெளில வந்தாண்டா பார்த்தேன், இதாண்டா என் பிஆர். நம்ம பிஆரில் வேறு ரகம், இப்படி ஒரு பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் இருக்கவே முடியாது அந்த மாதிரி நான்லாம். ஸோ இல்லைங்க, அவங்க ஏதோ ஒன்று பண்ணியிருப்பாங்க, இல்லாட்டி தமிழ்நாடு மக்கள் அவ்வளோ ஒன்றும் இது கிடையாது. ஸோ அதனால தான் அவங்களுக்கு கிடச்சிருக்கும். அண்ட் நம்ம ஒருத்தரை சப்போர்ட் பண்ணும்போது கண்டிப்பாக என்ன சப்போர்ட் பண்ணவங்க எல்லோரும் இல்லை ப்ரோ உங்களுக்கு தான் டைட்டில் கிடைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. ஆப்வியஸ்லி அது அவங்க என் மேலே வச்ச பாசம், அதுதான் என்னோட டைட்டில், சரிங்களா? அதனால் அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம், அதுவே போதும். திவ்யாவுக்கு டைட்டில் கிடைச்சதுல எனக்கு ஹாப்பி தான். லெட் ஹர் பி ஹாப்பி, லெட் ஹர் என்ஜாய் த மோமெண்ட்ல. அதை வந்து நம்ம இங்கே உட்காந்துட்டு இல்லை அது இதுன்னு நம்ம சொல்லக்கூடாதுங்க. அது ஒரு தவறு நினைக்கிறேன். ஷீ மஸ்ட் என்ஜாய் த மோமெண்ட். அவங்களும் ஷீ ஹேஸ் கான் த்ரூ மெனி திங்ஸ், அதில் ஃபியூ திங்ஸ் என்னாலே ஷீ ஹேஸ் கான் த்ரூ. அதனால லெட் ஹர் ஷோ இஸ் டன், ஷோ ஓவர், அவ்வளோதான். லெட் ஹர் என்ஜாய். வாவ் நைஸ். அது நீங்கள் சொல்கிறதுக்கே ஒரு பெரிய மனசு வேணும். இதை தாண்டி வந்து இந்த அன்பு கேங் நாங்களா
அந்த சொல்லுங்கப்பா அந்த அன்பை பற்றி என்ன விக்ரம்? உங்களுக்கு தாங்க அது அன்பு கேங். எங்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு உருப்படாத குரூப்பு. ஐயா என்னையா நான் எவ்வளோ அழகாக அன்பு கேங்குன்ற. இல்லைங்க, அவன் வெளியில் போய் நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணியிருக்கான். மணி அடிக்குது பாருங்க. அவன் நாமினேஷன் டிஸ்கஸ் பண்ணியிருக்கான், ஒஸ்ட்டு பெஸ்ட்டு கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கான். ஒரு மண்ணும் பண்ணாமல் 24 மணி நேரம் உட்காந்து ஏன் பேசணுன்னே தெரியாமல், எதுக்கு பேசணுன்னே தெரியாமல் சும்மா பேசிட்டு கிளம்பி வந்த ஒரு கும்பல் நாங்கள். ஆமாம். ஸோ எப்படி இவங்களோட வேவ்லென்த்தே சிங்க் ஆகலையோ அவங்களோட அநியாயத்துக்கு வேவ்லென்த் சிங்க் ஆகிடுச்சு. அதனால என்ன பண்ணுறது, அங்கே அந்த வீட்டில் நிறைய பேர் சொல்லுவாங்க தனியாக விளையாடுங்க தனியாக விளையாடுங்க. அதுக்கு எனக்கு அந்த வீட்டில் இப்படி தனியாக இப்படி உட்காந்துட்டே இருக்க முடியுமா? அப்படியே நானே நீலாம்பரியா ஒரே டேப்பை போட்டு திருப்பி பார்த்துட்டே இருக்கேன். அப்போல்லாம் அங்கே இருக்க முடியாதுங்க. நம்மளுக்கு பாண்ட் வந்துடும். அதானே ஹியூமன் நேச்சரே அவ்வளோதானே. அதுவும் அதனால அங்கே அந்த பாண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. இட் வாஸ் நாட் பிளான்டு, இட் வாஸ் நவர் பிளான்டு. ஆக்சுவலி இங்கேருந்து போகும்போது இவங்கெல்லாம் அங்கே போய் யாரோட எமோஷ்னலாக கனெக்ட் ஆகாதுன்னு, உன் கூட கனெக்ட் ஆகவே எனக்கு அவ்வளோ நாள் ஆச்சு. அங்கே போய் கனெக்ட் ஆயிடுவேன்னு பார்த்தா நோக்கியா கனெக்டிங் பீப்புள்ன்ற மாதிரி அவ்வளோ கனெக்ட் ஆகிட்டாங்க. போய் வாங்க பழகலாம்ன்ற மாதிரி அடிச்சு போல இருக்கு. நான் கொஞ்சம் ஷை தான் இனிஷியலாக. எனக்கு ஹலோ ஹாய் கனிக்கிட்டலாம் ஐயோ இவங்க கனி அக்காவா நீங்களா அப்படி ரொம்ப சரியலாக தான் இருந்துச்சு அந்த பாண்டு. அப்புறம் கனி பார்த்தா அப்புறம் நார்மலாச்சு. அப்புறம் பாடலாம் ஆரம்பிச்சிரு, சே கனி நீ ஏன் அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது ரொம்ப ஆர்கானிக்காக ஃபார்ம் ஆன கேம். மேபி அதனால கேம் ஏதாவது அஃபெக்ட் ஆயிருக்கல. அதான் ஆகிட்டு போதுங்க. அந்த வீட்டுக்குள்ளே நிம்மதியாக இருக்கிறதே கஷ்டம். நீங்கள் வேற கேம் இது ஒன்றுங்க கேம் அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்களா? அவங்களோட பேசினாலும் ஆக்சிஜன் உள்ளே இழுக்கலன்னு நினைக்கிறீங்க. என்ன அது உங்களுக்கு தெரியுமாங்க கேம் என்னன்ட்டு? சரி ஏன் நிம்மதி போச்சு? ஏன் அது அவங்க நார்மலாக நிம்மதி போகணும். நீங்கள் நிம்மதியாக இருந்தால் வெளியில் நீங்கள் போய் ஒருவேளை நீங்கள் சொன்னதை வச்சு யாரோ உங்கள் நிம்மதியை கெடுத்துட்டாங்களோ? யாரோலாம் இல்லைங்க. வாரம் யாரோ இல்லை அப்படிலாம் வேணாம். சி நான் அது கண்டென்ட்டாக வேறு ஜோக்ஸாக வேறு. லெட்ஸ் நாட் லைக் வில்லனைஸ் பீப்புளில் மோர் அண்ட் மோர். நானே அப்புறமா பண்ணுறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. பட் நிம்மதிலாம் யாராலையும் போகலைங்க. அந்த ப்ரெஷர்னு ஒன்று இருக்குல்ல, வி ஆர் தேர் டு பெர்ஃபார்ம். நான் பேசிக்லி என் மைண்ட் செட் என்னென்னா ஐம் கெட்டிங் பெய்ட் எவ்ரிடே. ஸோ நான் ஸ்டேஜில் இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே நான் 200% தான் கொடுப்பேன். அங்கே எது 200%ன்னு தெரியாது. உங்களுக்கு புரியுதுங்களா? நம்ம நைட்டு ஃபுல்லாக ஜோக் எழுதி கஷ்டப்பட்டு பண்ணால் 5 நிமிஷம் வரும். அவங்க சிம்பிளாக ஒரே வார்த்தையை சொல்லிட்டு அந்த வார்த்தையை நீ என்ன 3 மணி நேரம் சண்டை போடுவாங்க. நான் அப்படி பார்ப்பேன், நைட்டு ஃபுல்லாக யோசிச்சேனேடா, ஒரே ஒரு வார்த்தையை திருப்பி போட்டு எங்கேயோ போயிட்டீங்களேடா. எது என்டர்டெயின்மெண்ட்டுன்னு தெரியாது. விக்கல்ஸ்னால் எனக்கு தெரியும் இதுதான் என்டர்டெயின்மெண்ட். பிக் பாஸ்னால் எனக்கு புரியலை. அப்புறமா தான் புரிஞ்சிச்சு ஐ நீட் டு பி ரியல் ஹியர். என்னோடய கேரக்டர் தான் இங்கே மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட். எனக்குள்ளே இருக்க ஃபீலிங்ஸ் தான் மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட். வெறும் டேலண்ட் இல்லை, அது கூட டேலண்ட் சேரணுன்றது அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு ஸ்லோவாக. ஸோ அங்கே என்னென்னா அந்த பாண்ட்ஸ் ஆர்கானிக்காக ஃபார்ம் ஆனதுதான். நிம்மதி போச்சுன்னா அது அந்த மாதிரி ஒரு ஜோனுங்க. அதுக்கு தானே பார்த்தீங்க எல்லோரும். நீங்களும் என்ன நீங்கள் மட்டும் நாங்கள் எல்லோரும் என்ன சொல்கிறீங்க, எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்ற மாதிரி பாட்டு பாட்டிருந்தால் பார்த்துருப்பீங்களா? அட்ராவில் வெட்றா நான் பார்த்தேனேடா விட்டா நீங்களே அருவா எடுத்து உள்ளே வந்திருப்பீங்க போல என்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ தட்ஸ் த கேம். அங்கே பாட்டை போடுங்கப்பா, போடு மாலையே போடுமா. சில விஷயங்கள் அவள் ரொம்ப அவளுக்கு ஹேண்டில் பண்ண தெரியாது. அந்த வீட்டில் அவளுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது கூட அவள் ரொம்ப வேவரி மைண்டாக இருந்தது. அப்படியா இப்படியான்றது பாசிட்டிவா இன்டெலிஜென்ஸ் நெகட்டிவ் இன்டெலிஜென்ஸுங்க நல்ல மூளை. Behind Woods Vickers Vikram Fans Festival title sponsor Let's Go Holidays, Travel Beyond Boundaries மற்றும் Saubhagya Home and Kitchen Appliances powered by Karthipuram 200 acres township in Coimbatore, ready to construct premium villa plots and commercial plots with world class infrastructure, Arabian Garden Seafood Restaurant, ever fresh and ever delicious seafood dishes இப்போது தமிழகம் எங்கும், Naturals world's fastest growing salon chain, air fiber Wi-Fi all in one plans Wi-Fi plus OTT plus IPTV, pay 6 get 6 months free. Social Eagle AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform. MCR Pure Cotton Club, formals and casual shirts.
Let's Go Holidays and Saubhagya Home and Kitchen Appliances presents Behind Woods Vickers Vikram Fans Festival. Powered by Karthipuram Coimbatore 200-acre Dream Township Premium Plots, Arabian Garden Seafood Restaurant, Naturals, World's Fastest Growing Saloon Chain, Air Fiber Wi-Fi, Social Eagle, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, MCR Pure Cotton Club.